ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளர்களான மேட்டூர் சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அனைத்து புனித அந்தோணியாரின் பக்தர்களே, பங்கு கோயிலை தாண்டி இந்த சிற்றாலயத்தில் இப்போது பேராலயமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து திருப்பலி கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இறைவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை தந்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் என்று சொல்லப்படுகிறார். புனித அந்தோணியாரே, எங்கள் மக்களுக்கும் நிறைய அற்புதங்கள் தேவைப்படுகிறது. உடல் நலம், மன நலம் தேவைப்படுகிறது. உழைப்பின் முயற்சி வெற்றியாக முடிய உமது பரிந்து பேசுதல் தேவைப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி தீர உம்முடைய உதவி தேவைப்படுகிறது. திருமணமாக வேண்டும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், இன்னும் ஏதேதோ பிள்ளைகள் படிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நினைப்பீர்கள். நிச்சயமாக அந்த கோடி அற்புதர் உங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்ய இந்த நேரத்தில் நானும் விழைகிறேன், வாழ்த்துகிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, எத்தனையோ பெரிய பெரிய திருவிழாக்கள் எல்லாம் முடிந்து இன்றைக்கு மீண்டும் சாதாரண ஞாயிற்றுக்கிழமைகள் தொடங்கிவிட்டன. ஏற்கனவே தவ காலத்துக்கு முன் சில ஞாயிற்றுக்கிழமைகள், அதை தொடர்ந்து இப்போது 11ஆம் ஞாயிற்றுக்கிழமை சாதாரண காலத்தில், பொது காலத்தில் ஆண்டவர் இந்த புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இன்றைய அருமையான இறைவாக்கு பகுதிகள் வழியாக நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அருமையாக நம்முடைய பங்கு தந்தை எர்தே செல்வம் சொன்னார்கள், எதற்காக இவ்வளோ பெரிய கூட்டம் என்று. 2 காரணத்தை சொன்னார். ஒன்று, இது நாள் வரை புனித அந்தோணியார் வழியாக நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறோம், ஒரு காரணம். இன்னொரு காரணம், இன்னும் தொடர்ந்து வர இருக்கிற நாட்களுக்கு இறைவனுடைய வல்லமை தேவை, அருள் தேவை அவர் வழியாக என்று நாம் வேண்ட போகிறோம் என்று. நான் நினச்சேன் 3வது காரணம் பிஷப் இன்னைக்கு வர்றதுனால இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமாக வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேளை சொல்ல, நான் வந்தாலும் வரலன்னாலும் இவ்வளோ பேர் வந்து தான் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் சொன்ன மாதிரி பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது அருமையாக. மோசே வழியாக கடவுள் அறிவுறுத்துகிறார் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு, வாழ்ந்த மக்களே, எகிப்தியருக்கு நான் செஞ்சதை மறந்துடாதீங்க, உங்களுக்கு நான் செஞ்சதை மறந்துடாதீங்க. அப்படித்தான் இன்றைய முதல் வாசகம். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் இப்படித்தான் சொல்லுகிறது. எகிப்தியருக்கு நான் செய்தேனே, என்ன அவங்களுக்கு கெட்டது செஞ்சேன், ஏன்னா அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க, உங்களை துரத்திட்டு வந்தாங்க, அந்த கடல்ல அமிழ்த்து அவர்களை சாகடித்தேன். இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு நிறைய நல்லது செய்தேன், மறந்து விடாதீர்கள், மறக்காதீங்கன்னு சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். மறக்கலைன்னா என்ன? என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 2வது, நீங்கள் உடன்படிக்கையை மறந்துவிடவே கூடாது. நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். அந்த உடன்படிக்கையும் மறக்கவே கூடாது. பிரியமானவர்களே, திருமுழுக்கின் போது சாத்தானை விட்டு விடுகிறேன், இறைவா எல்லாம் வல்லவராகிய உம்மை நம்புகிறேன் என்று நம்பிக்கை முழுதும் அறிக்கையிட்டோம். பாருங்கள்,
என்னுடைய குரு பட்டத்தின் போது, இந்த அருள் சகோதரிகளின் வார்த்தை பாட்டின் போது அவர்களும் வாக்கு கொடுத்தார்கள் எக்ஸ்ட்ரா. உங்கள் திருமணத்தின் போது நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள். எத்தனையோ உடன்படிக்கைகள், எல்லாவற்றை விட இறைவனோடு உடன்படிக்கை. மறந்து விடாதீங்க. நேர்மையா நடங்க, உண்மையா நடங்க. கணவனுக்கு துரோகம் செய்யாதே, மனைவிக்கு துரோகம் செய்யாதே, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யாதே, உன் அழைப்புக்கு மாறாக நீ நடக்காதே. இன்றைக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறாரே பாருங்கள். எகிப்தியருக்கு செஞ்சதை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு செஞ்ச நல்லதை நினைச்சு பாருங்க. என் வார்த்தையை கேளுங்கள். பிரியமானவர்களே, மீண்டும் மீண்டும் நான் சொல்றதுதான், இறை வார்த்தையை கேட்க கேட்க மனம் மென்மையாகும், விசாலமாகும், மன்னிக்க முடியும், தாராளமாக இருப்போம், அன்பாய் இருப்போம். என் வார்த்தையை கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். இப்படி நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், உடன்படிக்கையை மறக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் என்ன தெரியுமா, நீங்க தான் என் பொக்கிஷன் சொல்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அந்தோனியார் திருநாள் அப்படி அழகா கொண்டாடுறோம். நாம் தான் அவருடைய பொக்கிஷம் என்று சொல்லும்படி வாழ வேண்டும். ஒரு பக்கம் கடவுள் சொல்வது, இன்னொரு பக்கம் நம்முடைய குடும்பத்தார் சொல்வது. என் அன்பார்ந்த மனைவி தான், என் கணவர் தான், என் பிள்ளைகள் தான், என் அண்ணன் தான், என் அக்கா தான், என் தம்பி தான், என் தங்கச்சி தான் என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லும் விதத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போது நிச்சயமாக கடவுளுக்கும் நாம் பொக்கிஷமாக இருப்போம். பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அரச குருத்துவ திருக்கூட்டமாக பாருங்கள். நாம் எல்லாரும் குருக்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாம், அப்படி நாம் இருப்போம் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த விடுதலை பயணத்தின் 19ஆம் அதிகாரத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டுகிறார் பாருங்க. இன்றைக்கு 2வது வாசகம் இன்னொன்னையும் நம்ம எப்பயுமே மறக்க கூடாதான். என்னன்னா, நம்ம எல்லாம் பாவியாக இருக்கும்போதே இயேசு சாமி நமக்காக தம்முடைய உயிரை கையளித்தார். அதை மறக்கவே கூடாது அப்படின்னு. அண்மையில் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடினோம். நற்கருணையை ஒரு மெமோரியல், ஒரு நினைவு சின்னம், ஒரு ஞாபகத்தம் என்று சொல்வார். ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் மறக்கவே கூடாதாம். அதுதான் இன்றைக்கு பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்றார், இயேசு சாமி உனக்காக உயிரை கொடுத்தாரே, அதை மறந்து விடாதே. அன்னைக்கு சிலுவை அடிகளை நின்னது யோவானும் மாதாவும் மட்டுமில்ல, நீயும் அங்கே கூட நிற்கிறாய். அதனால்தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் சிலுவை இருக்க வேண்டும். இங்க பீடத்து மேலே இல்லைன்னாலும் பின்னாடியாவது சிலுவை இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாருக்கும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது இந்த சிலுவை சாவு, சிலுவை மரணம். மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் நமக்காக உயிரை கையளித்திருக்கும் போது நாம் யாருடைய உயிரையும் எடுக்கக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இதுதான் கடவுள் நமக்கு விடுக்கிற அழைப்பு. அதை விட முக்கியமாக நான் சொன்னேன், நமக்கு மட்டும் இது ரிமைண்டர் இல்லையா, காட் த ஃபாதர், தந்தை கடவுளுக்கும் ரிமைண்டர். திருப்பாடல் 132 நம்ம வாசிக்கிறோம். அந்த இஸ்ராயல் மக்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே தாவீதை நினைத்து பாரும், அவருடைய சோதனையை பாரும், அவருடைய வேதனையை பாரும், அவரை முன்னிட்டு எங்கள் மீது இரக்கம் வையோம் என்று ஜெபித்தார்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு திருப்பலி நிறைவேற்றும் போதும் தந்தை கடவுளை பார்த்து, அப்பா உன் மகனை பாரும், தம்மையே பலியாக்கினாரே, அவரை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தீரே, அந்த பலியை ஏற்றுக்கொண்டீரே, அந்த வேதனையை பாரும், துன்பத்தை பாரும், பாடுகளை பாரும், எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா கடவுளே என்று அப்பா கடவுளுக்கு நினைவுபடுத்துகிறோமா? ஒவ்வொரு திருப்பலியிலும் பாருங்க. உம்முடைய மகனை பாரும், எங்கள் சகோதரர் இயேசுவை பாரும், அவர் சிந்திய இரத்தத்தை பாரும், ஆணிகளால் அவர் துளைக்கப்பட்டதை நினைத்து பாரும். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உம்மை நோக்கி புலம்பியதை மறந்து விடாதேயோ.
எல்லாம் நிறைவேறிற்று என்று கீழ்ப்படிந்த அவரை நினைத்து பாரும். உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிர் நீத்த அவரை நினைத்து பாரும். அப்பா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நாங்கள் பாவிகள். இதுதான் நற்கருணை, ஒரு மெமோரியல், ஒரு நினைவுபடுத்துகின்ற ஒரு பள்ளி என்று சொல்வதன் அர்த்தம். அதைத்தான் இன்றைக்கு ஒருபோதும் மறக்காதீர்கள். பாவியாயிருக்கும் போதே நமக்காக மரித்தாரே, அந்த ஆண்டவரை நினைத்து பார்த்து அவரை போல நீ உன்னையே பிட்டுக்கொடு, நல்லது செய், மற்றவர்களுக்கு வாழ்வு கொடு. இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தின் கடைசி 10ஆம் அதிகாரத்தின் தொடக்கம். ஆண்டவர் மக்களை எல்லாம் பார்த்தாராம். They were distressed and tired. அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருந்தார்கள், களைப்பாயிருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார். ரொம்ப ஆறுதலாக இருக்கு. ஆண்டவருடைய உணர்வு என்ன? அப்படியே பீஷரே என்ற வார்த்தை தான் ஒரிஜினலில் பயன்படுத்தியிருக்கு. ஆண்டவர் இரக்கம் பொங்கி வழிந்ததாம். மக்களுடைய வேதனையை பார்க்கும்போது அப்படியே குடலே நடுங்கிற மாதிரி, அதிர்ற மாதிரி மக்கள் மீது பரிவு காட்டினாராம் ஆண்டவர். பிரியமானவர்கள், எனக்கு எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொள்கிறார் பாருங்க, இரக்கம் கொள்கிறார் பாருங்க. இரக்கம் கொண்டு அவர்களுக்காக அவர் அக்கறையோடு சொல்லுகிறார், ஜெபியுங்கள். உங்களுக்கு தலைவர்கள் வேண்டும், உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும், நல்ல ஆசிரியர்கள் வேணும், அறுவடை அதிகமாக இருக்கு, வேலையாட்கள் குறைவு, ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் புனித அந்தோணியாரை போல ஜெபிக்க வேண்டும். நல்ல தலைவர்கள், வழிநடத்துபவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நமக்கு தேவை என்று முதலில் கடவுளிடம் தான் கேட்க வேண்டும். ஐயோ, எங்கள் அப்பா திருந்தவே மாட்டேங்கிறாரு, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சில பிள்ளைகள், என் பிள்ளைக்கு புத்தியே வரல சில பேர். ஆண்டவர் தான் நமக்கு உதவி. ஜெபியுங்கள் ஆண்டவர் சொன்னார். பிறகுதான் ஆண்டவர் சீடர்களை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 12 பேரும் போட்டிருக்கு. இவங்கெல்லாம் என்ன பார்த்தாரோ, நான் நேற்று என்னுடைய ஜெபத்தில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2.5 நிமிஷம் தான் அந்த ஜெபம். எத்தனை பேர் கேட்டிங்களோ தெரியாது, கேட்டிருக்க மாட்டீங்க. இன்றைய வாசகத்தை பற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வாசகத்துக்காக ஒரு 2.5 நிமிஷம் நான் ஜெபிப்பது உண்டு. அதில் நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவரே, நீர் சாதாரண மனிதரைத்தான் நீர் தேர்ந்தெடுத்தீர். தேர்ந்தெடுத்தவங்கெல்லாம் பாரு எப்படிப்பட்டவங்க. ஒரு பக்கம் ராயப்பர் பேதுரு, தெரியவே தெரியாதன்னு மறுதளிச்ச பேதுரு பாருங்க எப்படிப்பட்டவன். இன்னொரு பக்கம் தோமையாரை பாரு, அந்த லிஸ்ட்டே இன்னைக்கு கொடுத்துருந்தது. தோமையார் மரமண்டை, நம்பவே மாட்டார் அவரு. இன்னொரு பக்கம் யூதாஸ், பொருளாளர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், திருடன், ஆண்டவரை காட்டி கொடுத்தவன். யூதாஸையும் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர், நீயும் வேணும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இடியின் மக்கள் பாருங்க, யோவானும் யாக்கோபும் அம்மா கிட்ட நைஸா சொல்லி பெரிய பதவி கேளு, பதவி ஆசை பிடிச்சவங்க அவங்க வேற. இன்னொரு பக்கம் தீவிரவாதி சீமோன், ஏதாவது செஞ்சு இந்த ரோமையரை எல்லாம் விரட்டணும் அப்படின்றது தீவிரவாதி சீமோன். இன்னொரு பக்கம் மத்தேயு, காசு இருந்தால் போதும், யாருக்கு வேலை செஞ்சா என்ன, ரோமையருக்கு வேலை செஞ்சு என் மக்களை அடிமைப்படுத்தினா என்ன. மத்தேயு, எப்படிப்பட்ட கூட்டம் பாருங்க. ஆண்டவர் இவர்களிடம் பார்த்தார், மத்தேயு கிட்ட பார்த்தாரோ, நீ ஒரு என்னை பற்றி நற்செய்தியே எழுதிடுவா, முதல் நற்செய்தின்னு நினைச்சாரோ. தீவிரவாதியா இருக்கிற, எனக்காக உயிரை கொடுக்க போராடுவாயோ. நீ தலைமை பண்போடு நீ எல்லாரையும் வழிநடத்த மாட்டாயா? பேதுருவை பார்த்து அன்பையும் கனிவையும்
நீர்தான் எடுத்து சொல்ல போகிறாய் என்று யோவானை பார்த்தாயோ? இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்க. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, நீ எனக்கு தேவை, உன்னுடைய குறைகள் எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை பலசாலியாக்குவேன். நீ எனக்கு தேவை. இன்றையிலிருந்து வல்லமையுள்ள என்னுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறதே. இன்னையிலிருந்து ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல அம்மாவா இருக்கதான் நீ அழைச்சிருக்க. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல அப்பாவா இருக்கத்தான் நீ என்னை அழைச்சிருக்க. ஆண்டவரே, என்னை அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கத்தான் ஆண்டவரே நீர் அழைச்சிருக்கிற. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல தாத்தாவா பாட்டியா இருக்கத்தான் என்னை அழைத்திருக்கிறாய். ஆண்டவரே, நல்ல ஆசிரியராக, நல்ல அருள் பணியாளராக நான் இருக்க வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, என்னுடைய குறைகளை பார்க்கிறீர், இருந்தாலும் என்னாலும் ஏதாவது முடியும் என்று நம்பிக்கை வைக்கிறீரே. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே என்று சொல்வோம். ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. ஆண்டவருக்கு நானும் தேவை. நம்மை வைத்து ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். அனுப்பும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல ஒன்று சொன்னது ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, இஸ்ராயல் மக்கள்கிட்ட மட்டும் போங்க, மற்றவங்ககிட்ட போகாதீங்க. ஆச்சரியமா இருக்கு. நான் அதை பற்றி படிக்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? ஏன் அந்த கனானேய பெண்கிட்ட கூட பிள்ளைகளுடைய உணவை நாய்க்கு எடுத்து போடக்கூடாதுலாம் சொன்னார் தெரியுமா? தற்காலிகமாக உன் வீட்டில் இருக்கிறவங்கள பாரு, அப்புறம் உன் ஊருக்கு போகலாம், அப்புறம் அடுத்த ஊருக்கு போகலாம். ஆண்டவர் இறந்த பிறகு, ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு, வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த பிறகு, தூய ஆவியானவர் வந்த பிறகு எல்லாருக்கும் நற்செய்தி. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் நற்செய்தி அறிவியுங்கள், வீட்டாரை குணப்படுத்துங்கள், வீட்டாருடைய பேயை ஓட்டுங்கள், நல்லது செய்யுங்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகலாம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தானே அனுப்பினார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எல்லாரும் நற்செய்தி அறிவிப்பாளர்கள். ஆண்டவர் நம்மை அனுப்புவது பாருங்க. நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் பெரிய நற்செய்தி அறிவிப்பாளர். நான் என்னை படிச்சுட்டு இருந்தேன், எவ்வளோ புனிதர் இருக்கிறாங்க, ஏன் நம்ம அந்தோணியார் மட்டும் ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க? மாதாவுக்கு அடுத்து சில பேர் சூசேப்பரை கூட மறந்துடுறாங்க, அந்தோணியார் தான் உடனே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க என்று நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஏன் நம்முடைய பாதுகாவலர் அவ்வளவு சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளர், பேய்களை ஓட்டியவர், நல்லது செய்தவர் என்றெல்லாம் படிக்கும்போது ஒரு இத்தாலிய மறையுரையாளர் சொன்ன அந்த வாக்கியம் என் நெஞ்சை உருக்கியது. அவர் பேர் தொனினோ பெர்லோ அப்படின்னு சொல்கிற ஒரு இத்தாலிய குரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் தெரியுமா அந்தோணியார் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காரு? He converted himself to the people. வழக்கமாக மனம் மாறுறவங்க கடவுளை நோக்கி மனம் மாறினாங்கன்னு சொல்லுவான். இந்த அந்தோணியார் மட்டும் மக்களை நோக்கி மனம் மாறினார்னு அவர் சொல்கிறார். மக்களை நோக்கி மனம் மாறினார்னு சொல்கிறார். அவர் ஏற்கனவே நன்றாக ஜெபித்தார், விவிலியத்தை நன்றாக படித்திருந்தார். மக்களை நோக்கி மனம் மாறி மக்களை தேடி போய் நற்செய்தி அறிவித்தார், நல்லது செய்தார். பிரியமானவர்களே, ஏழைகள், ஆதரவற்றவர்கள், துன்புறுவோர்கள் இவர்களை தேடினார். முதல்ல மொரோக்காவுக்கு, ஆப்பிரிக்காவினுடைய வடப்பகுதியில் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சென்றார். நிமோனியா காய்ச்சல் வந்தது, திருப்பி அனுப்பிட்டாங்க. தான் நாட்டுக்கு வராமல் கப்பல் வேற பக்கம் போயிடுச்சு. மெசினா போய் சிசிலியாவிலேருந்து இத்தாலிக்கு போனார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்தார். இப்படி அவர் போனார். பிறகு நற்செய்தி அறிவித்தார். அதற்கு பிறகு அந்த 10 ஆண்டுகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்கள். நற்செய்தி அறிவிப்பது, மக்களை தேடி போவது, சாதாரணர்களை தேடி போவது.
கோயிலில் இடம் பத்தல, தெருவில் போதித்தார், சந்தை வெளியிலே போதித்தார், அரங்கங்களிலே போதித்தார், எங்கெல்லாம் போய் போதித்தார், குணமாக்கினார், நல்லது செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு முக்கியமான முதல் செய்தி அந்தோணியாரிடமிருந்து நான் சொல்ல நினைப்பது தான், மக்களை தேடுங்கள். எவ்வளோ பேர் பொருள் காணாமல் போயிட்டா என்ன செய்கிறாங்க, அந்தோணியார்ட்ட வேண்டிக்கிட்டா உடனே கிடச்சிருக்கு. எனக்கே கூட நிறைய தடவை கிடச்சிருக்கு. இன்னைக்கு கூட கருத்தை வாசிக்கும் போது சொன்னாங்க, காணாமல் போன பணம் கிடச்சி போச்சு அப்படின்னு சொல்லி. கிடைக்குது அந்தோணியாருடைய பரிந்து பேசுதலால். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும், நம்மெல்லாம் காணாமல் போயிட்டோம், நிறைய பேரை காண அடிச்சிட்டோம், அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஒரு முக்கியமான புதுமை. சில பேர் பெத்த பிள்ளையே கண்டுக்காமல் இருக்காங்க, தேடுங்க. அப்பா அம்மாவை கண்டுக்காமல் இருக்கீங்க, தேடுங்க. இதுதான் அந்தோணியார் நம்ம காட்டிய பாதை. மற்றவர்களை தேடி போனார். யாரையும் ஒதுக்காதீங்க, தேடுங்க. ஆண்டவர் இயேசு இப்படித்தானே தேடினார், மற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்கினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீசஸ் ஆர் லார்ட் இஸ் ரெடி டு பி இன்டரப்டட், ரெடி டு பி டிஸ்டர்ப். தொந்தரவு செய்யப்பட, குறுக்கிடப்பட நம் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். சில பேர் மொபைலிலே புதைந்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் டிவியிலே புதைந்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் தங்கள் வாகனங்களிலே புதைந்து கொண்டிருக்கிறார்கள். தேடுங்கள், நில்லுங்கள். சில பேர் வேகமாக போகிறார்கள், நிறைய பேரை சந்திக்க அல்ல, சில பேரை தவிர்ப்பதற்காக வேகமாக போகிறார்கள். அப்படி இருக்காதீர்கள். ஆண்டவரை பாருங்கள். போயிட்டே இருக்கிறார், நிற்கிறார். சக்கையோ, இறங்கி வா, உன் வீட்டுக்கு போகணும். குருடன், பார்வையற்றவர் கத்துகிறார், ஆண்டவர் நிற்கிறார். பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவரை தொட்டார், அவர் நலமாயிட்டு போய் இருக்கலாம், ஆண்டவர் நின்றார். ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிறார். கூரையை பிரித்து விட்டு திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள், ஆண்டவர் எரிச்சல் அடையவில்லை. நம் ஆண்டவர் இப்படித்தான். தாய்மார்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள், சீடர்கள் தொந்தரவு என்று நினைக்கிறார்கள், ஆண்டவர் தொந்தரவு என்று நினைக்கவில்லை. தொந்தரவு என்று நினைக்காதீர்கள். மக்களை தேடுங்கள், அந்தோணியாரை போல தேடி போங்கள், அந்தோணியாரை போல. இரண்டாவது, அந்தோணியார் இப்படி நல்ல பிரசங்கியார், நல்ல மறையுரை கொடுத்தாரு, உள்ளம் உருகுச்சு. கடற்கரையில் இருக்க மீன் கூட அவருடைய பிரசங்கத்தை கேட்டுது. முதல்ல அவர் பிரசங்கம் வைக்கும்போது இப்படிப்பட்ட ஞானமா என்றெல்லாம் சொன்னார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரெண்டாவது காரணம், he spoke to the heart of the people. மக்களின் இதயத்திடம் அவர் பேசினார். பிரியமானவர்களே, நம்மளும் மக்களின் இதயத்திடம் பேச வேண்டும். இன்னைக்கு ரெண்டாவது பாடமா நீங்க எடுத்துட்டு போங்க. இனிமே யாரையும் காயப்படுத்த மாட்டோம்ப்பா, மற்றவங்க புரிகிற மாதிரி பொறுமையா, கனிவா, அன்பா, வீட்லையும் வெளியும் பேசுவன் முடிவெடுங்க. சில பேர் கத்துறது, கண்ணாவினான் திட்டுறது. திருவள்ளுவர் சொன்னார், அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி நீ பேசுனா அல்லவை தேய அறம் பெருகும். பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அது எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, இனிய உளவா, ஏப்பா காயை ஏன் தேடுற, நல்ல பழம் இருக்கு, சாப்பிடு. பாருங்க, எவ்வளோ பேர் மற்றவங்களை காயப்படுத்துறாங்க. அது மறக்கவே முடியாது. இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களேன்றாங்க. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொன்னார். அந்த வார்த்தை வடு மாதிரி அப்படியே பதிந்து போகுது. வலி மாறினாலும் வடு மாறாது. உன் நாக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ற? நான் பல முறை அந்த பதுவா நகரத்தில் அந்தோணியார் கோயிலுக்கு போய் அவருடைய கல்லறையிலே வேண்டி இருக்கிறேன். நன்னாக்கு அழியாத அந்த அந்தோணியாரின் நாக்கின் முன் நான் வேண்டி இருக்கிறேன். பாருங்கள், உன்னுடைய நாக்கு எப்படி இருக்கு? உற்சாகமூட்டுகின்ற,
நல்வழிப்படுத்துகின்ற நல்ல வார்த்தையாகத்தானே இருக்க வேண்டும். தீய சொல் எதுவும் உங்கள் வாய் நின்று வராதிருக்கட்டும். இதயத்துக்கு பேசுங்கள், புரிந்து கொள்ள பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், பொறுமையோடு பேசுங்கள், கனிவோடு பேசுங்கள். அந்தோனியார் நமக்கு சொல்வது போல இருக்கிறது. மக்களை நோக்கி மனம் மாறிய அந்தோனியார், இனிமையாக பேசிய புனித அந்தோனியார் நம் எல்லாரையும் கொஞ்சமாவது உருமாற்றுவாராக. காணாமற் போனதை கண்டுபிடிக்க செய்கின்ற அந்தோனியார் நம்மில் காணாதவர்களை, நம் குடும்பத்தாரை, தேவையில் இருப்பவர்களை நாம் கண்டுபிடிக்க செய்வாராக. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இனிமையாக பேசினார், நல்லது செய்தார், ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார், தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்தார். அந்த தாயும் நமக்கு மிகச்சிறந்த மாதிரி. இப்படி அந்தோனியாரின் வழி நடப்போம், நம் அன்பு தாயின் வழி நடப்போம், நல்ல நம்பிக்கையாளராக வாழ்க்கையை தொடருவோம். ஆமென்.